அனைவருக்கும் வணக்கம். சபர்மதி குருகுலம் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். டெஸ்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி டெஸ்ட் 13ஓட 3 டாபிக்ஸ் இன்னைக்கு. ட்ரெயின் ப்ராப்ளம், நிகழ்தகவு, அப்புறம் எழுத்து தொடர்பான கணக்குகள். ஸோ லெட்டர் சீரிஸ் கொஸ்டின்ஸ் மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய கற்பித்தல் முறை, ஃபர்ஸ்ட் நம்ம ரயில் கணக்குகள் ஸ்டார்ட் பண்ணலாம். மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கும் ஒரு ரயில் ஒரு கம்பத்தினை 18 நொடிகள் கடக்கிறது எனில் ரயிலின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ட்ரெயின் ப்ராப்ளத்துல ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டைம் இன்டு டிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஓகே, நார்மலி ஸ்பீட் ஈக்குவல் டு distance is equal to speed into time, or speed is equivalent to distance by time, or time equal to distance by speed. இதுதான் நமக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. நார்மல் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின்ஸ்க்கும் இந்த ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ட்ரெயின் மட்டும்தான். ட்ரெயினுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சென்னையில இருந்து டெல்லி போறோம் அப்படின்னா அது வந்து ட்ரெயின் ப்ராப்ளம் கிடையாது. நான் ட்ரெயின் ஏல போறேன், ட்ரெயின் பில போறேன் அப்படின்னா அது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின் தான். அப்ப ட்ரெயின் ப்ராப்ளம்ன்றது என்ன அப்படின்னா, ட்ரெயின் வந்து ஒருத்தனை கடக்கிறதுக்கு, இல்ல ஒரு பொருளை கடக்கிறதுக்கு, இல்ல ஒரு பஸ்ஸை கடக்கிறதுக்கு, ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் அவனை கடக்கிறதுக்கு, இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்றது. ஏன் அப்படின்னா ஒரு லென்த் ஆஃப் த ட்ரெயின். இப்போ நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே நம்ம கிராஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் எடுக்கும். ஆனா ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் நீங்க ரயில்வே கிராசிங்ல ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ட்ரெயின் நம்ம கிராஸ் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு நிமிஷம், ஒரு 30 செகண்ட், 40 செகண்டாவது எடுத்துக்கும். அதுதான் இந்த ட்ரெயின் ப்ராப்ளம்ஸோட முக்கியமான பாயிண்ட். நம்ம அதுதான் இங்க பார்க்க போறோம். ஸோ எல்லா இடத்துலயுமே லென்த் ஆஃப் த ட்ரெயின் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கேள்வியில எப்பவுமே இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆகட்டும், இந்த ப்ராப்ளம் ஆகட்டும், எல்லாத்துலயுமே ஸ்பீடு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இது மூணுத்துல ஏதோ 2 கொடுத்துருக்க போறாங்க, 1 கேட்க போறாங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன சொல்றாங்க, மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஸ்பீட் கொடுத்துட்டாங்க 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 18 நொடிகள் டைம் கொடுத்துட்டான். எவ்வளோ? 18 செகண்ட்ஸ். சரியா? ரயிலின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் லென்த் ஆஃப் த ட்ரெயின். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ்னா நமக்கு தெரியும் ஸ்பீட் இன்டு டைம். ஆனா இங்க ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஸ்பீடு, டைம், டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் கேள்வின்றதால இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்தா டைம் ஹவர்ல இருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்ல இருக்கும். இதே ஸ்பீட் மீட்டர் பர் செகண்ட்ல இருந்தா டைம் செகண்ட்ஸ்ல இருக்கணும், டிஸ்டன்ஸ் மீட்டர் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் பிரகாரம் தான் நம்ம வந்து கண்டிஷன்ஸை பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் பிரகாரம் இப்போ பாத்தீங்கன்னா இது செகண்ட்ஸ்ல இருக்கு, இது கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்குது. அதனால இது முதல்ல மீட்டர் பர் செகண்ட்ல மாத்தணும். கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்ட்ல மாத்தணும்னா 5/80 பெருக்கணும். ஸோ 3 10. சரிங்களா? 3 18 16. ஸோ 50/3 மீட்டர் பர் செகண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஸ்பீடு தெரிஞ்சிச்சு, டைமும் தெரிஞ்சிச்சு. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா ஸ்பீட் இன்ட்டு டைம் 50/3 இன்ட்டு 18. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 300. இப்போ இது மீட்டர் பர் செகண்ட், இது செகண்ட்ல இருந்தா இது என்னவா இருக்கும்? மீட்டரா இருக்கும்னு சொன்னேன். ஸோ மீட்டர் 300 மீட்டர் அப்படின்றது ஆன்சர். அவ்வளவுதான். ஸோ நமக்கு இதுல ரொம்ப முக்கியமானது இந்த கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்றது. சரிங்களா? வேகத்தை கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணணும்னா எதால பெருக்கணும்? 5/80 பெருக்கணும். இதே மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர் பெருக்கணும்னா 18/5 பெருக்கணும். இந்த 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீட், டைம், டிஸ்டன்ஸ் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. எல்லா கொஸ்டினுமே 10 கொஸ்டினுமே ஒரு நிமிஷத்துல கண்டிப்பா சால்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. டைரக்டா சால்வ் பண்ணக்கூடிய கேள்விகள் தான். பார்ப்போமா? அடுத்த கேள்வி. 200 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. ஒரு கம்பத்தினை கடக்க அது எடுத்துக்கொள்ளும் நேரம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கம்பத்தினை கடக்க அது எடுத்துக்கொள்ளும் நேரம். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன? லென்த் ஆஃப் த ட்ரெயின். அதான் வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 200 மீட்டர் அப்படின்ட்டு. ஸ்பீட் எவ்வளோ? 30 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டைம் கேட்டிருக்காங்க. இது கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கக்கூடாது. அப்போ இப்பதான் நம்ம பார்த்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா? 5/80 மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம். ஸோ 3 5 25/3 மீட்டர் பர் செகண்ட் மாத்தியாச்சு. சரிங்களா? இப்போ டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 200/25/3. பின்னத்தால் வகுக்கும்போது என்ன பண்ணோம்? தலைகீழா போட்டு பெருக்கணும். ஸோ 200 × 3/25. ஸோ 8 வாட்டி வரும். அப்போ 24 செகண்ட், 24 நொடிகள் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸி. எல்லா கொஸ்டின்ஸுமே ஜஸ்ட் பிரதியிடல் தான். 500 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் ஒரு கம்பத்தினை 30 நொடிகளில் கடக்கிறது எனில் ரயிலின் வேகம் மணிக்கு எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் த ட்ரெயின் எவ்வளோ? 500 மீட்டர். டைம் டேக்கன்
கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு? 30 செகண்ட் எடுத்துக்கிச்சு. சரிங்களா? அப்போ எனக்கு ஸ்பீட் வேணும். ஸ்பீட் வந்து என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா 500/30 மீட்டர் பெர் செகண்ட் வரும். 0 0 கேன்சல் பண்ணோம்னா 50/3 மீட்டர் பெர் செகண்ட். ஆனா எனக்கு எதுல கேட்டிருக்காங்க? கிலோமீட்டர் பர் ஹவர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 50/3 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவர் போகுதுன்னா 18/5 பெருக்கணும். கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்ட்னா 5/18. மீட்டர் பெர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர்னா 18/5. சரிங்களா? இது 6. ரொம்ப ஈஸி ஆக்சுவலா 10. ஸோ மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ஸோ மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல போனாதான் இந்த இதை கடக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் டி. சரியா? கிளியரா? அடுத்த கேள்வி. 250 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் மணிக்கு 54 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து ஒரு பாலத்தினை கடக்க 20 நொடிகள் எடுத்துக்கொள்கிறது எனில் பாலத்தின் நீளம் எவ்வளவு? ஸோ இப்பதான் கேள்வி மாறுது. இந்த கேள்வி முதல்ல புரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலா. ஸோ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பாலத்தை கடக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதான் வந்து பாலம்னு எடுத்துக்கலாம். இப்போ ட்ரெயின் வந்து இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது கடக்கணும்னா ட்ரெயின் வந்து எங்க வரணும்னா இங்க வரணும். சரிங்களா? அது வந்து இங்க டச் பண்ணா கூட அதனுடைய வால் இங்க வரைக்கும் இருக்கும். பாலத்தை முழுமையா கடக்கணும் அப்படின்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின், லென்த் ஆஃப் தி பிரிட்ஜ், இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. லென்த் ஆஃப் த ட்ரெயினையும் கடக்கணும், அது லென்த் ஆஃப் த பிரிட்ஜையும் கடக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதான் டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டு நம்ம கொஸ்டின் பார்ப்போம். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது லென்த் ஆஃப் த ட்ரெயின், லென்த் ஆஃப் த பிரிட்ஜ், பாலத்தோட நீளம். லென்த் ஆஃப் த ட்ரெயின் தெரியும், லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் தான் கேட்டிருக்காங்க. அதனால அதை அப்படியே எழுதிக்கலாம், லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ ஸ்பீடு, இதுல என்ன மூவ் ஆகுது? பாலம் மூவ் ஆகல, ட்ரெயின் மட்டும் தானே மூவ் ஆகுது. அப்போ அதை எழுதிங்க, 54 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் டைம் டேக்கன் வந்து 20 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இது கிலோமீட்டர் பர் ஹவர் செகண்ட் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால இதை நம்ம என்ன பண்ண போறோம்? மீட்டர் பர் செகண்ட்ல மாத்துறோம். 54 இன்ட்டு 5/18 பெருக்குங்க. 4 18 18 3 ஸோ அப்போ 15 மீட்டர் பர் செகண்ட் வந்துச்சா? அப்போ டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா? ஸ்பீட் இன்ட்டு டைம். 15 இன்ட்டு 20 எவ்வளோ ஆச்சு? 300 மீட்டர் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இங்க என்ன கண்டுபிடிச்சோம்? டிஸ்டன்ஸ்ன்றது 250 பிளஸ் லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் ஈக்குவல் டு 300 மீட்டர். அப்போ லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் எவ்வளோ? 50 மீட்டர். அவ்வளவுதான். பாலத்தின் நீளம் அப்படின்றது 50 மீட்டர். ஸோ இந்த சமன்பாட்டையும் இந்த சமன்பாட்டையும் கம்பேர் பண்றோம். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. திரும்ப 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 ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் டைம், அந்த ஃபார்முலா தான். இப்போ ட்ரெயின் வந்து ஒருத்தனை கிராஸ் பண்ணும்போது அதனுடைய நீளத்தை கிராஸ் பண்ணும். ஆனா ட்ரெயின் வந்து ஒரு பாலத்தையோ ஒரு டனல், அதாவது ஒரு சுரங்கப்பாதையோ கடக்குது அப்படின்னா அது வந்து ரெண்டுத்தையும் கடக்குது அப்படின்னு அர்த்தம். யார் மூவ் ஆகிறா? ட்ரெயின் மட்டும் தான் மூவ் ஆகிறா. யார் கிராஸ் பண்றா? ட்ரெயின் தான் கிராஸ் பண்றா. ஸோ அப்போ அந்த டைம்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அப்படியே அந்த கான்செப்ட்லேயே பாருங்க. அடுத்தது 300 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் 200 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாலத்தினை கடக்க 10 நொடிகள் எடுத்துக்கொள்கிறது. ரயிலின் வேகம் மணிக்கு எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ என்ன எதை கடக்கணும்? பாலத்தை கடக்கணும். யார் கடக்கணும்? ரயில் கடக்கணும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் அப்படின்றது லென்த் ஆஃப் த ட்ரெயினும் வரும், லென்த் ஆஃப் த பிரிட்ஜும் வரும். லென்த் ஆஃப் த ட்ரெயின் எவ்வளோ? 300 மீட்டர். லென்த் ஆஃப் த பாலம் என்ன? 200 மீட்டர். அப்போ மொத்தம் எவ்வளோ? 500 மீட்டர். சரி, கடக்கிறது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு? 10 செகண்ட் எடுத்துக்கிட்டான். சரி, அப்ப ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்கான். ஸ்பீட் என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம். 500/10. அப்ப என்னாச்சு? 50 மீட்டர் பர் செகண்ட். ஆனா ட்ரெயினோட வேகத்தை நம்ம மீட்டர் பர் செகண்ட்ல சொல்ல மாட்டோம், கிலோமீட்டர் பர் ஹவர்ல சொல்லுவோம். அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 18/5 வகுத்தீங்கன்னா 10. அப்போ 180 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்றது வந்துடும். ஸோ ட்ரெயினோட வேகம் என்ன அப்படின்னு கேட்டா 180 கிலோமீட்டர் வேகத்துல போனாதான் 500 மீட்டர் அது வந்து 10 செகண்ட்ல கிடக்கும் அப்படின்றாங்க. வேற எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இப்ப அடுத்த கேள்வி. 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் நீளமுள்ள 2 ரயில்கள் மணிக்கு 30 கிலோமீட்டர் மற்றும் 24 கிலோமீட்டர் வேகத்தில் எதிர் திசையில் பயணிக்கிறது. ஒன்றினை ஒன்று கடக்க எவ்வளவு நொடிகள் எடுத்துக்கொள்ளும்? இந்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்டை நம்ம பார்த்துருவோம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஒரு மனுஷனை கிராஸ் பண்ணுச்சு. அதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பாலத்தை கடந்துச்சு. இப்ப இந்த பாலம் ஆகட்டும் இல்ல இந்த மனுஷன் ஆகட்டும், இதுவும் சரி இதுவும் சரி மூவ் ஆகல. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஸ்பீட் வந்து ட்ரெயினோட ஸ்பீட் மட்டும் எடுத்துக்கிட்டோம். லென்த் வந்து ட்ரெயினோட லென்த், இங்க ட்ரெயினோட லென்த்தும் பாலத்தோட லென்த் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா இப்போ இனிமே பார்க்க போற கேள்விகள் என்னன்னா, ஒரு ட்ரெயின் மூவ் ஆகுது, இன்னொரு ட்ரெயினும் மூவ் ஆகுது. அது எதிர் திசையில மூவ் ஆகலாம், இல்லைன்னா ஒரே திசையில மூவ் ஆகலாம். சரிங்களா? ஸோ 2 கேஸ் இருக்கு. ஸோ இப்போ எதிர் திசையில மூவ் ஆகுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ட்ரெயின் ஏ, இது ட்ரெயின் பி எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்க. அப்போ இந்த ட்ரெயினோட நீளத்தையும் கடக்கணும், அந்த ட்ரெயினோட நீளத்தையும் கடக்கணும். சரிங்களா? ரெண்டுத்துலயுமே
டிஸ்டன்ஸ் வந்து இதே தான், ஒண்ணுமே இல்லை கான்செப்ட். அதுக்கப்புறம் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா எதிரெதிர் திசையில இருந்தா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதனுடைய ஸ்பீடையும் அதனுடைய ஸ்பீடையும் கூட்டணும். சரியா? எதிரெதிர் திசையில நீங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது பாப்பீங்க, எதிர்க்க மரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேகமா ஓடுற மாதிரி இருக்கும். அது எந்த அளவுக்கு வேகமா ஓடும்னா ட்ரெயினோட வேகத்துக்கு ஓடும். ஸோ எதிரெதிர் திசையில இருந்தா வேகத்தை கூட்டிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா எதிர் திசை கொடுப்போம். ஒரே திசையில இருந்தா வேகத்தை கழிச்சுக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இந்த ரெண்டே கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கடக்கிற டைம் ஒண்ணுதான், பிரச்சனையே கிடையாது. இது ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணுச்சுன்னா, சரிங்களா? பின்னாடி ஒரு கேஸ் வருது, ட்ரெயின் ஒரு மனுஷனை கிராஸ் பண்ணுச்சுன்னா அப்படின்றது அந்த இடத்துல இந்த லென்த் மட்டும் வராது. அது நான் கொஸ்டின் வரும்போது சொல்றேன். இப்போதைக்கு நம்ம கொஸ்டினுக்குள்ள போலாம். இப்ப பாருங்க, 100 மீட்டர் 200 மீட்டர் நீளமுள்ள 2 ரயில்கள் 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வேகத்தில் எதிரெதிர் திசையில் பயணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டான். இது ட்ரெயின் ஏ, இது ட்ரெயின் பின்னு எடுத்துக்கலாமே. அப்ப டிஸ்டன்ஸ், ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கடக்கிறதுக்கு அப்படின்னா இந்த ட்ரெயினோட நீளத்தையும் அந்த ட்ரெயினோட நீளத்தையும் கூட்டணும். சரி, இந்த ட்ரெயினோட நீளம் என்ன? 100 மீட்டர். அந்த ட்ரெயினோட நீளம் என்ன? 200 மீட்டர். அப்போ மொத்தம் எவ்வளோ? 300 மீட்டர். சரி, டிஸ்டன்ஸ் தெரிஞ்சு போச்சு. அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்கான்? ஸ்பீடு. எதிரெதிர் திசையெல்லாம் என்னன்னு சொன்னேன்? கூட்டணும்னு சொல்லிட்டேன். ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏவையும் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் பியும் கூட்டுங்க அப்படின்ட்டேன். அப்ப இது 30 கிலோமீட்டர் பர் வேகம், இது 24 54 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆனா நமக்கு என்ன வேணும்? மீட்டர் பர் செகண்ட்ல தான் இருக்கணும். அப்போ இதை மாத்திருங்க. முதல்ல 5/18 மாத்தினீங்கன்னா 3, ஸோ 5 15 மீட்டர் பர் செகண்ட். மச்சா டைம் டேக்கன் என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா? டிஸ்டன்ஸ் என்ன? 300 பை 15. என்னாச்சு? 20 செகண்ட், 20 நொடிகள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றாங்க. அவ்வளவுதான். கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுக்கங்க. ஓகே, அடுத்தது திருப்பி அதே 100 மீட்டர் நீளமுள்ள 2 ரயில்கள் மணிக்கு 30 கிலோமீட்டர் 54 கிலோமீட்டர் ஒரே திசையில் பயணிக்கிறது எனில் ஒன்றினை ஒன்று கடக்க எவ்வளவு நொடிகள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றாங்க. இப்போ சேம் டைரக்ஷன், சரியா? இதுவும் ஒரே டைரக்ஷன். அப்ப இந்த 54 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்க ட்ரெயினை 30 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்க ட்ரெயினை கடக்கணும். அதான் விஷயம், வேற எதுவும் இல்லை. ஏன்னா எது ஃபாஸ்டா போகுது அதெல்லாம் கடக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான். எதனுடைய நீளம் அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா டிஸ்டன்ஸ் என்ன? ரெண்டுத்தையும் கூட்டணும். லென்த் ஆஃப் ட்ரெயின் ஏ, லென்த் ஆஃப் ட்ரெயின் பி. சரியா? எந்த ட்ரெயின் ஏ பி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 200 300 மீட்டர் ஒரே திசையிலன்னா நான் என்ன சொன்னேன்? வேகமா போற ட்ரெயின்ல இருந்து ஸ்லோவா போற ட்ரெயினோட வேகத்தை கழிக்கணும். அப்போ 54ல இருந்து 30 கழிங்க. அப்ப என்னாச்சு? 24 கிலோமீட்டர் பர் ஹவர். இது மீட்டர்ல இருக்கு, 300 மீட்டர்ல இருக்கு, இது கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. இருக்கக்கூடாதுல்ல? இப்போ 5/8 மாத்திக்கலாம். எல்லாத்துலயும் இதுதான் வரும். ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் தான் இதுதான். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 20/3 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் 20/3 மீட்டர் பர் செகண்ட், டிஸ்டன்ஸ் 300 மீட்டர், ஸ்பீடு 20/3 மீட்டர் பர் செகண்ட். ஸோ டைம் டேக்கன் என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ 300 பை 20/3. சரியா? 300 இன்ட்டு 3/20. 0க்கு 0 அடிச்சிடும். இது 15. 15 3 என்ன? 45 செகண்ட். அவ்வளவுதான், 45 நொடிகள் அப்படின்றாங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் இது. கொஸ்டினை மட்டும் புரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. 2 ரயில்கள் ஒரே வேகத்தில் எதிர் திசையில் பயணிக்கிறது. இரண்டுமே 200 மீட்டர் நீளம் கொண்டவை. ஒன்றினை ஒன்று கடக்க 12 நொடிகள் எடுத்துக்கொள்கின்றன. ரயிலின் வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ரயிலோட வேகம் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ டிஸ்டன்ஸ் என்ன? 2 ட்ரெயின், சரியா? அது இதுதான் அந்த ஃபார்முலா திருப்பி எழுதிட்டு ரெண்டுமே 200 மீட்டர் நீளம்னா 200 கடக்கணும் இல்லையா? மொத்தம் 400 மீட்டர். சரியா? ரெண்டுத்தையும் ஒன்று கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு? 12 செகண்ட் எடுத்துக்கிச்சு. சரி, ஓகே. அப்ப ஸ்பீடு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப 400/12 4ஆம் வாய்ப்பாடுல ஊத்திங்கன்னா 100/3 மீட்டர் பர் செகண்ட். இது கிலோமீட்டர் பர் ஹவர்ல மாத்தணும். அப்ப என்ன பண்ணுவோம்? 100/3 18/5. இது 6, இது 20. சரியா? ஸ்பீட் அப்ப என்னாச்சு? 120 கிலோமீட்டர் பர் ஹவர். இது என்ன ஸ்பீடு? ட்ரெயினோட ஸ்பீடா? இல்ல. ஏன்னா 2 ரயிலும் எதிர் திசையில போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நமக்கு கிடைக்கிற ஸ்பீடு என்னவா இருக்கும்? 2 ட்ரெயினோட ஸ்பீடு. கரெக்டா? 2 ட்ரெயினோட ஸ்பீடு. அப்போ ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு அப்படின்னா 60 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த இடத்துலாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எதிர் திசைனா 2 ட்ரெயினோட வேகத்தையும் கூட்டணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஞாபகம் இருந்ததுன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகே. 500 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் அதே திசையில் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மனிதனை அப்படின்னு சொல்றாங்க. கடக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 500 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில், ஓகேவா? 30 கிலோமீட்டர் வேகத்துல. ஸோ இதனுடைய 500 மீட்டரு 30 கிலோமீட்டர் வேகத்துல
இந்த ரயில் இங்க ஒருத்தன் இந்த மாதிரி இருந்தது 12 கிலோமீட்டர் வேகத்துல ஓடிட்டு இருக்கான். அவனை அதே திசையில கடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே மூவ் ஆகுது. ஆனா டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் மனுஷனுக்குன்னு ஏதாவது வித்து இருக்கா? எதுவும் கிடையாது. அப்ப ட்ரெயினோட இது மட்டும்தான், லென்த் ஆஃப் த ட்ரெயின் மட்டும்தான் 500 மீட்டர். ஆனா ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே மூவ் ஆகுறதால ஸ்பீடு வந்து ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த மேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெயினோட வேகம் என்ன? 30 கிலோமீட்டர் பர் ஹவர். மனுஷனோட வேகம் 12 கழிச்சா 18 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆனா எனக்கு என்ன வேணும்? மீட்டர் பர் செகண்ட்ல வேணும். அப்போ 5/18 வருங்க. அப்போ 5 மீட்டர் பர் செகண்ட். டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் தெரிஞ்சிச்சு. டைம் என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அதே ஃபார்முலா, ஒன்று வித்தியாசம் கிடையாது. 500/5 ஈக்குவல் டு 100 செகண்ட், 100 நொடிகள் அப்படின்றது தான். நிறுத்தி பாருங்க. ஸோ 4 கேஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு ட்ரெயின் ஒரு போல ஒருத்தர் நின்றுட்டு இருக்க ஒருத்தனை கிராஸ் பண்றது, ஒரு ட்ரெயின் ஒரு பாலத்தை கிராஸ் பண்றது. இது ரெண்டுத்துலயுமே ஸ்பீடு ட்ரெயின் மட்டும்தான். ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்றது, ஒரு ட்ரெயின் ஒரு மனுஷனை கிராஸ் பண்றது. இதனால தான் கான்செப்ட் ப்ராப்ளம் பண்றீங்க. எல்லா கேள்வியுமே நம்ம கவர் பண்றோம் டெஸ்ட்ல. பாருங்க. 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் எதிர் திசையில் மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மனிதனை கடக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரயில் இப்படி போகுது, அந்த அந்த ஆள் வந்து இப்படி ஓடிட்டு இருக்கான். ஓகே, எதிர் திசையில ஓடிட்டு இருக்கான். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து லென்த் ஆஃப் த ட்ரெயின் மட்டும்தான் 600 மீட்டர். சரி, ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின், ஸ்பீட் ஆஃப் த மேன் ரெண்டு பேரையும் கூட்டிக்கணும் எதிர் எதிர் திசையிலன்றதால. இவன் ட்ரெயின் 30, இவன் 24, ஸோ 54 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆனா எனக்கு என்ன வேணும்? மீட்டர் பர் செகண்ட்ல வேணும். 5/18 3 15 மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? அப்போ டைம் டேக்கன் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 600/15 40 செகண்ட். அவ்வளவுதான், 40 செகண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஆப்ஷன் சி. சரியா? ரொம்ப ஈஸி. பாருங்க ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் கண்டிப்பா ஈஸியா இருக்கும். டவுட்ஸ் இருந்தா நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நிகழ்தகவு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நிகழ்தகவு பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி எந்த ஒரு கேட்டாலும் அந்த அந்த நிகழ்வு எவ்வளவு வாட்டி நடக்கும், சாம்பிள் மொத்த மொத்த நிகழ்வு கூறுவெளி எவ்வளவு வாட்டி நடக்கும், NA/NF. இதுதான் நீங்க எல்லா கேள்வியிலையும் கேட்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பகடை அப்படின்னு எடுத்துக்கிட்டா சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா 1 2 3 4 5 6. இதுதான் ஒரு பகடை உருட்டும் போது கிடைக்கும். அப்ப NF என்ன? 6. எல்லா கேள்வியிலையும் ஃபர்ஸ்ட் எஸ் என்ன, NF என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஒரு பகடை உருட்டும் போது ஏன்றது என்ன சொல்றான்? பகா எண்கள் மட்டும் சொல்றான். இதுல பகா எண் எது? 2 3 5. அப்ப NF என்ன? 3. கரெக்டா? இதுல 3 நம்பர் இருக்கு, இதுல 6 நம்பர் இருக்கு. அப்போ P(A) என்ன? இப்பதான் பார்த்தோம். NF/NF 3/6. 3/6ன்னா என்னது? 1/2 தான் ஆன்சர். சி. ஒரு பகடை உருட்டும் போது பகா எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1/2. ஓகே. ஒரு பகடை உருட்டும் போது பகா எண் அல்லது இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்பதான் நம்ம பகா எண் எஸ் தெரியும், NF தெரியும் நமக்கு, அதனால அப்படியே வச்சுக்கலாம். ஏ வந்து பாத்தீங்கன்னா பகா எண்ணுக்குன்னு எடுத்துக்கலாம். ஏ வந்து பகா எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரு? 2 3 5 இல்லையா? அதே மாதிரி பி வந்து பாத்தீங்கன்னா இரட்டை எண் எடுத்துக்கலாம். இரட்டை எண் வந்து யாரு? 2 4 6. சரியா? அப்ப NF என்ன? 3/6. P(A) என்ன? 3/6. டைரக்டா P(A) வச்சுக்கலாம். NF தேவையில்லை. ஸோ P(A) வந்து 3/6. சரிங்களா? அதே மாதிரி P(B) வந்து 3/6. இந்த மாதிரி கேள்விகள்ல எப்பவுமே அல்லது வந்தாலே ப்ராபபிலிட்டில ஏ இன்டர்செக்ஷன் பி நீங்க கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுத்துலயுமே இருக்கிறது என்ன? 2. P(A) இன்டர்செக்ஷன் பி என்ன? 1/6. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அல்லது கேட்டிருக்காங்க. P(A) யூனியன் பி கேட்டிருக்காங்க. ஏன்றது பகா எண் அல்லது இரட்டை எண். அல்லது அப்படின்னா யூனியன். என்ன ஃபார்முலா? P(A) P(B) மைனஸ் P(A) இன்டர்செக்ஷன் பி. சரியா? நான் ஏன் இங்க அடிக்கல அப்படின்னா இதுக்காக தான். இந்த மாதிரி வரும்போது ஃபார்முலா வந்து நீங்க அடிச்சிட்டீங்கன்னா திருப்பி அப்புறம் மீசிமா எடுத்து கழிச்சிட்டு இருக்கணும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. 6 3 3 -1 5/6. சரிங்களா? 5/6 தான் ஆன்சர். இதுதான் வந்து அப்ரோச். இது பாத்துக்கங்க. ஏன்றது பகா எண். சரியா? பின்றது ரெட்டை எண். இதை வச்சுட்டு கொஸ்டின் வந்து எப்பவுமே என்னன்னா அல்லது கொஸ்டின் வருதா அப்படின்னு பாருங்க. அல்லது வந்தா அந்த அல்லதையும் நம்ம யோசிக்கணும் மைண்ட்ல. வேற எதுவும் இல்லை. இன்னொரு விதமா இந்த கேள்வியை நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க. 1 2 3 4 5 6.
எனக்கு எதெல்லாம் வந்தா வெற்றி, 2 வந்தா வெற்றி, 3 வந்தா வெற்றி, 5 வந்தா வெற்றி, பகா எண்ணம் தான். 4 வந்தாலும் வெற்றி, 6 இருந்தாலும் வெற்றி. அப்ப எனக்கு எத்தனை வெற்றி வருது? 5/6 இல்லையா? 1 வந்தா என்னோட ஃபெயிலியர். அதனால அப்படியே நீங்க கேள்வியை அப்ரோச் பண்ணலாம். கேள்வி புரிதலை பொறுத்தா இருக்கு எல்லாமே. இரட்டை பகடைகளை உருட்டும் போது முக எண்களின் கூடுதல் 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இரட்டை பகடைகள் கேட்கும்போது சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்னா 1,1 1,2 டாட் 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 1,6 திருப்பி 2,1 டாட் 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 2,6 அப்படியே 3,1 6,1ல இருந்து கடைசியா எங்க போய் முடியும் 6,6ல முடியும். சரியா? என்ன ஸ்பேஸ் என்ன அப்போ 36 இது தனியா வச்சுக்கணும். சரியா? இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் பார்க்க போறோம். முக எண்கள் ஏன்றது வெற்றி அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல் ரோல அதிகபட்சம் 7 தான். ஆனா எனக்கு என்ன வேணும் 9 வேணும். 2வது ரோல அதிகபட்சமே 8. அப்போ 3வது ரோல 3,6 4வது ரோல 4,5 5வது ரோல 5,4 கடைசி ரோல 6,3 இதுதான் வந்து அப்ப n ஆஃப் ஏ என்ன 4. ஸோ பி ஆஃப் ஏ அப்படின்னா n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ் இதுதான் என்னோட இது. 4/36 1/9 1/9 அப்படின்றது ஆப்ஷன் சி. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. கேள்வியை புரிஞ்சுங்க. ப்ராபபிலிட்டி மாதிரி ஈஸியா டைம் ஸ்கோரிங் ரொம்ப ஈஸியா ஸ்கோரிங்க. 3 நாணயங்களை சுண்டும் போது குறைந்தது ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்றாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பிள் ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் எழுதணும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுங்க. ஸோ HT ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க. திரும்பவும் HT திரும்பவும் HT திரும்பவும் HT 4 அப்புறம் 2H 2T எழுதுங்க. திரும்ப 2H 2T எழுதுங்க. அதுக்கு அடுத்தது 4H 4T எழுதுங்க. இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ நான் ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. 1 1 2 2 4 4 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது NFS வந்து 8. சரிங்களா? குறைந்தது ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னா ஏ வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டா குறைஞ்சது ஒரு தலை அப்படின்னா ஒரு தலையும் வரும். சரியா? 2 தலையும் வரும், 3 தலையும் வரும். புரியுதுங்களா? ஒரு தலை இருக்கிறது 3 தலை இருக்கிறது இது, அப்புறம் 2 தலை இருக்கிறது இது இது இது, அப்புறம் ஒரு தலை இருக்கிறது இது. மொத்தம் 7 எத்தனை வந்துச்சு 7 வந்துச்சு. கரெக்டா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் வந்து 7/8 NA பை NFS அப்படின்றது குறைந்தது ஒரு தலை அப்படின்னா ஒரு தலை 2 தலை 3 தலை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகபட்சம் ஒரு தலை அப்படின்னு கேட்டாங்கன்னா வேற மாதிரி வரும். நான் சொல்றேன், இப்போ இதை நோட் பண்ணிக்கங்க. சரியா? ஸோ NA அப்படின்றது ஒரு தலை 2 தலை 3 தலை இதெல்லாம் வருதோ அதெல்லாம் எடுத்து எழுதுங்க. இப்போ இதே மாத்தி மாத்தி கேட்பாங்க. குறைந்தது 2 தலை அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க. குறைந்தது 2 தலை அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா அப்ப என்னென்ன வரும் 2 தலை அப்புறம் 3 தலை கூட்டணும், அவ்வளவுதான். அதே மாதிரி அதிகபட்சம் 2 தலைன்னு கேட்கறாங்கன்னு வச்சுங்க. அதிகபட்சம் 2 தலைனா 0 தலை இல்லைன்னா ஒரு தலை இல்லைன்னா 2 தலை அப்படி பண்ணணும். ஸோ எல்லாமே கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்குங்க. ரொம்ப சிம்பிள். 1 முதல் 100 வரை உள்ள சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது 4ஆல் வகுப்படும் எண்ணாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறது தான் ரொம்ப முக்கியம். 1 2 3 எது வரைக்கும் இருக்கு 100 வரைக்கும் இருக்கு. சரியா? அப்ப NFS என்ன 100, பிரச்சனையே கிடையாது. ஏன்றது 4ஆல் வகுப்படும் எண்கள் 4 8 12 எது வரைக்கும் வரும் 100 வரைக்கும் வரும். அப்ப NA என்ன 25. ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் வந்து 25/100 1/4. ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன் பி. கிளியரா? ஓகே, சூப்பர். அடுத்தது 1 முதல் 100 வரை உள்ள சீட்டுகள் இருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுது. 4ஆல் வகுப்படும் அல்லது 6ஆல் வகுப்படும். இந்த அல்லதுன்னு வந்தாலே கேர்ஃபுல்லா இருக்கணும்ப்பா. அல்லதுன்னு வந்தாலே கேர்ஃபுல். அப்ப ஏ யூனியன் பி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ஏ கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஏ வந்து என்ன 4ஆல் வகுப்படும் எண்கள் 4 8 12 எது வரைக்கும் வரும் 100 வரைக்கும் வரும். சரி, பிரச்சனை இல்லை. பி என்ன 6ஆல் வகுப்படும் எண்கள். ஏ வந்து 4ஆல் வகுப்படும் எண்கள், பி வந்து 6ஆல் வகுப்படும் எண்கள். சரியா? சரி, ஓகே. 6 12 18 எது வரைக்கும் வரும் 96 வரைக்கும் வரும். சரியா? அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பின்றது என்ன 4ஆலையும் வகுப்படணும் 6ஆலையும் வகுப்படணும்னா அது எதனால வகுப்படுற மாதிரி இருக்கும் 12ஆல் வகுப்படுற எண்களா இருக்கும். சரியா? அதான் இதுதான் நீசிமா எடுக்க தெரிஞ்சுக்கணும். 12 24
96. ஸோ n ஆஃப் ஏ 25, n ஆஃப் பி இது எத்தனாவது வாய்ப்பாடுன்னு பாருங்க. 6ஆம் வாய்ப்பாடு இது என்ன 16. n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா 60, 72, 84, 96 8 இல்லையா? அவ்வளவுதான். பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவலன்ட் டு பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதை அப்படியே பிரதிடுங்க. 25/100 16/100 மைனஸ் 8/100. எங்கேயும் கழிக்காதீங்க, அப்படியே வச்சுக்கங்க. 100 25 16 மைனஸ் 8. அப்ப 25ம் 8ம் கூட்டினா 33/100 அப்படின்றாங்க. 33/100 ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். 4வது வாய்ப்பாடு 6வது வாய்ப்பாடு 12வது வாய்ப்பாடு. ஏன்னா இங்கேயும் 12 கூட்டிங்க, இங்கேயும் 12 கூட்ட கூடாதுல்ல, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஸோ 25 பிளஸ் இதுல 8 தான், மீதி எல்லாம் 12வது வாய்ப்பாடு வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். அவ்வளவுதான். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 33/100 அப்படின்னு. கிளியரா? தேங்க்யூ. 52 சீட்டுகள் கொண்ட கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டு கருப்பு சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்றாங்க. முதல்ல சீட்டு என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? மொத்தம் 4 கலர்ல இருக்கும் சீட்டு. ஒன்று டைமண்ட். சீட்டு பொறுத்த வரைக்கும் டைமண்ட், ஹார்டின் இது ரெண்டும் ஒரு கலர்ல இருக்கும். அப்புறம் கிளப். இந்த மாதிரி மொத்தம் ஒவ்வொரு கிங்டம்லயும் 2 3 4 5 6 7 8 9 10 ஜே கியூ கே மொத்தம் 13 கார்டு இருக்கும். சரிங்களா? ஒரு கிங்டம்லயும் 13னா இதுல ஒரு 13, இதுல ஒரு 13, இதுல ஒரு 13, இதுல ஒரு 13. மொத்தம் எத்தனை ஆச்சு? மொத்தம் 52. மொத்தம் எத்தனை அப்படின்னா 52 கார்டு. ஓகே. கருப்பு எத்தனை? 26. சிகப்பு எத்தனை? 26. அதுக்கப்புறம் ராணி எத்தனை? ஒரு கிங்டம்லயும் ஒரு ராணி இல்லையா? மொத்தம் 4 இருப்பாங்க. அதே மாதிரி கிங் 4. நம்பர் எத்தனை? இதுல 9 இருக்கு. 2ல இருந்து 10 வரைக்கும். ஏ நம்பர் கிடையாதுல்ல, அப்போ மொத்தம் 36 இருக்கும். லெட்டர் எத்தனை? ஏ ஜே கியூ கே 4 16 இருக்கும். ஒவ்வொன்றுலயும் 4 4. இந்த மாதிரி இருக்கும். இந்த வச்சுட்டு நம்ம கேள்விகளை பார்ப்போம். சரிங்களா? இப்போ கேள்விக்குள்ள போவோம். 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டு கருப்பு சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அப்ப n ஆஃப் எஸ் என்ன? 52. சரியா? n ஆஃப் ஏ என்ன? கருப்பு சீட்டு மொத்தம் எத்தனை இருக்குது? 26. ஸோ பி ஆஃப் ஏ அப்படின்னா 26/52. 26/52 1/2 அப்படின்றாங்க. அவ்வளவுதான். சரியா? ஓகே. 52 சீட்டுகள் கொண்டதிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுது. அந்த சீட்டு கருப்பு சீட்டு அல்லது ராணி சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு. இந்த அல்லது வந்துட்டாலே நமக்கு தெரியும் கொஞ்சம் சொல்ல. ஸோ ஏன்றது கருப்பு சீட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். கருப்பு சீட்டு மொத்தம் எத்தனை? 26. பின்றது ராணி சீட்டு மொத்தம் எத்தனை? 4. ஏ இன்டர்செக்ஷன் பி கருப்பு ராணி எத்தனை இருக்கு? கருப்பாவும் இருக்கணும் ராணியாவும் இருக்கணும் அப்படின்னா 2 இருக்கு இல்லையா? அதான் அதை வச்சுட்டு போட வேண்டியது. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்றது பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 26/52 4/52 2/52. இந்த அடிக்கவே கூடாது. 52 26 கூட 4 கூட்டி 2 கழிக்கிறோம். கரெக்டா? ஸோ 28/52 அதாவது 7/13. அதுதான் 7/13. அதான் 52வது கேள்வி. 68வது கேள்வி. அடுத்தது 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் கொண்ட ஒரு குழுவிலிருந்து 3 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் 2 பெண்கள் இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கு சில விஷயங்கள் பார்க்கணும். ஆக்சுவலா முதல்ல நீங்க என்சிஆர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்சிஆர் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இப்படி ஞாபகம் வச்சுங்க. 93 அப்படின்னா 1 2 3 கீழே பெருக்கணும். அது வரைக்கும் மேல கடிச்சுட்டே வரும். 9 8 7. அதே மாதிரி 834 அப்படின்னா 1 2 3 4. ஓகேவா? 8 7 6 5. இதுதான் வந்து என்சிஆர் ஃபார்முலா. இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என்சிஆர் எப்படி இந்த ஃபார்முலாலாம் தேவையில்லை, எப்படி விரிவாக்கம் செய்யறது அப்படின்றது. கீழே என்ன நம்பர் இருக்கோ அது வரைக்கும் பெருக்கிட்டே போட்டு மேல அது வரைக்கும் குறைச்சிட்டே போகும். இது முதல் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு.
அதாவது இப்ப 97 கேட்டான்னு வச்சுங்க, நீங்க என்ன பண்ணணும்? 1 2 3 4 5 6 7 அதே மாதிரி 9 8 7 6 5 4 3 அப்படின்னு போடணும். இப்போ இந்த 3 4 5 6 7 3 4 5 6 கேன்சல் ஆயிட போகுது. 9 × 8 by 1 × 2 சொல்ல போறோம். இது என்னன்னு சொல்லலாம்? என்சிஆர் வடிவில் 92ன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ 92 97 1 அப்படின்றாங்க. 97 ஈக்குவல் டு 99 - 7 அப்படின்னு போட்டா 92ன்னு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அதான் இந்த ஃபார்முலாவோட ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா என்சிஆர் ஈக்குவல் டு என்சிஎன் மைனஸ் ஆர் அப்படின்றது பழகிங்க. ஏன்னா இதை வச்சு நமக்கு நிறைய கேள்வி வரும். 86 அப்படின்னு கேட்குறாங்கன்னா 8C 8 - 6ன்னு போட்டா 82. 7C3 அப்படின்னா 7C 7 - 3 7C4 எது பெஸ்ட்? இதுதான் பெஸ்ட். ஸோ எது கம்மியா இருக்கோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? இப்போ மொத்தம் என்ன இருக்கு இந்த டீம்ல? மொத்தம் 4 ஆண்கள் 3 பெண்கள். இதுதான் மொத்த டீம். சரியா? இதுல இருந்து 7 பேர் கொண்ட குழு வந்து 3 பேர் கொண்ட குழு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப 7C3 எந்த கண்டிஷனுமே இல்லாம அப்படி கேட்கறதால இதுதான் என்ன பேர். சரிங்களா? 7C3. இப்போ இதை விரிவாக்கம் பண்ண தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம். அப்ப என்ன பேர் முதல்ல பார்த்துடலாம். 1 2 3 7 6 5. ஸோ 2 3 அடிபட்டுரும், 6 அடிபட்டுரும், 7 × 5 பெருக்கு வேணா அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது அவர்களில் 2 பெண்கள் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஏன்றது என்ன அப்படின்னா 2 பெண்கள் இருக்கணுமா? கண்டிப்பா 2 பெண்கள் இருக்கணும்னா அப்ப இன்னும் யார் இருப்பா? ஒரு ஆண் இருந்தாகணும் இல்லையா? ஒரு ஆண் இருந்தாகணும். அப்போ 2 பெண்கள் எப்படி எடுப்பீங்க? 3 பெண்கள்ல இருந்து 2 பெண்களை சூஸ் பண்ணணும். அண்டு அப்படின்னா பெருக்கல் 4 ஆண்கள் இருந்து ஒரு ஆண்களை பெருக்கல் சூஸ் பண்ணணும். சரியா? அப்போ 1 × 2 3 × 2 4/1. இந்த 2 கேன்சல் ஆயிடும் 12. ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ இதையும் இதையும் பெருக்கலாம். அப்போ இங்க எதுவும் அடிப்படல. அப்போ P of A அப்படின்றது N of A 12/35. புரியுதுங்களா? மொத்தம் 7 பேர்ல இருந்து 3 பேர் சூஸ் பண்றோம். 2 பெண்கள் இருப்பதற்கான எடுத்துக்கன்னா 3 பேர் சூஸ் பண்ணி ஆகணும். அப்ப 2 பெண்கள்னா அப்ப மீதி ஒரு ஆள் என்னவா இருக்கணும்? பெண்ணா இருக்கக்கூடாது, ஆணா தான் இருக்கணும். அப்போ 2 பெண்கள் வந்து 3 பெண்கள் தான் இருக்காங்க. அதுல இருந்து 2 பேர் சூஸ் பண்றோம். 4 ஆண்கள் இருந்து ஒரு ஆண்கள் சூஸ் பண்றோம். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இந்த காம்பினேஷன் வகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சுக்கங்க. ஒரு பெட்டியில் 10 சிகப்பு 6 ஊதா மற்றும் 7 கருப்பு பந்துகள் உள்ளன. அவற்றிலிருந்து 3 பந்துகள் சுழற்சி முறையில் எடுக்கப்படுகிறது. இவை மூன்றும் ஒரே நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, மொத்தம் டோட்டல் என்ன இருக்கு பெட்டியில? 10 ரெட்டு, 6 ஊதா ப்ளூ, 4 பிளாக் இதான் இருக்கு. சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து தமிழ் இதில் எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 10 சிகப்பு, ஊதா, கருப்பு இப்படி கொடுத்துருக்காங்க. இது இருக்கு. ஓகே, சரி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அவற்றிலிருந்து சுழற்சி முறையில் 3 எடுக்கிறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ? 10 + 6 + 4னா 20. அப்போ 20C3 கண்டுபிடிக்கணும். அப்போ 20 × 19 × 18/1 × 2 × 3 6 அடிச்சா 3. அப்போ 20 × 19 × 3 இதுதான் வந்து NF. தனியா வச்சுக்கலாம். பெருக்கு வேணா அப்புறம் கடைசியா இருக்கு. இவை மூன்றும் ஒரே நிறம். ஏன்றது ஒரே நிறம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே நிறம்னா என்ன இருக்க முடியும்? 3 பால் எடுக்கிறீங்க, 3 ஒரு கலர் இருக்குன்னா ஒரு சிகப்பு, ஒரு ஊதா, ஒரு கருப்பு. கரெக்டா? ஒரு சிகப்பு எதுல இருந்து எடுக்கணும்? 10ல இருந்து தான் எடுத்தாகணும். 10C1. 6ல இருந்து ஒரு ஊதா எடுத்தாகணும். 4ல இருந்து ஒரு கருப்பு எடுத்தாகணும். அப்போ 10/1 6/1 4/1 இதுதான் வந்து A ஃபார்முலா. சரியா? நமக்கு என்ன வேணும்? P of A அப்படின்னா N of A என்னது? 10 6 4 20 19 3 3 அடிச்சா 2 10 அடிச்சா 2 2 அடிச்சா 2 4/10 என்பது 4/19. அவ்வளவுதான். இவை மூன்றும் ஒரே நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு. ஓகே ஓகே இல்ல இப்ப நம்ம போட்டது வந்து மூன்றும் ஒவ்வொன்றும் ஒரு நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு தான் நான் போட்டிருக்கேன். ஓகே ஓகே கேள்வி மாத்திக்கலாம். நம்ம இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரே நிறமாக இருப்பதற்காக. அப்போ ஒரே நிறமா அப்படிங்கும்போது வேற மாதிரி வரும். சரி, இந்த இனிமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு கலர் அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க. அதாவது நான் ஒரு சிகப்பு ஒரு ஊதா மூன்றும் வெவ்வேறு கலர் இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படி கேட்டா இப்ப நம்ம போட்டது ஆன்சர் 4/19. ஆனா இப்ப கேள்வி நமக்கு இது இல்லை.
நம்ம அதனால அந்த கேள்விக்கு நம்ம போகலாம். ஓகே, அப்போ ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேற மாதிரி answer. ஓகே, சரி. இப்போ ஏ என்ன சொல்லியிருக்காங்க? மூன்றும் ஒரே நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம பார்க்கலாம். இப்போ ஏ வந்து ஒரே நிறம்னா ஒன்று மூணுமே சிகப்பு, அல்லது மூணுமே ஊதா, அல்லது மூணுமே கருப்பு. அதான். அப்போ 10C3, 6C3, இல்லைன்னா 4C3. ஓகேவா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். 10 × 9 × 8 by 1 × 2 × 3, 6 × 5 × 4 by 1 × 2 × 3. 4C3 4C1 மாத்திக்கலாமா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 6 6 அடிச்சிடும், 3 3ஆல் அடிச்சிடலாம், 2 4ஆல் அடிச்சிடலாம். அப்போ என்ன வந்தது? 40, ஒரு 20, ஒரு 4. ஸோ 64 வருது. சரிங்களா? ஸோ நமக்கு என்ன வேணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவென்ட் அப்படின்றது 64/20, 19, 3. 4ஆவது வாய்ப்பால் அடிச்சோம்னா ஒரு 4 4, மீதி 16. இது வந்து 5 வந்துடும். இதுக்கு மேலே சுருக்க முடியாது இல்லையா? 16, 5, 19. 19, 3, 64 வருது. ஓகே, 19, 5, 95, 95 × 3. ஆன்சர் தப்பாக தான் இருக்கு. கற்பனை பார்த்துல 10C3 10, 9, 8, 1 2 3, 6 5 4 1 2 3. அதே மாதிரி 4C3னா 4 தான். இந்த 6க்கு இந்த 6 அடிபட்டுரும். 4 20, இது ஒரு 4. இந்த 3க்கு ஒரு 3 அடிபட்டுரும். இந்த 8க்கு 4 வந்துச்சு. 3 12, 120 வருதுல்ல. ஓகே ஓகே ஓகே. இல்ல இல்ல, எவ்வளவு வருது பார்ப்போம். 120, ஒரு 40, ஒரு 4. அப்போ 164. ஓகேவா? அப்போ பி ஆஃப் ஏ அப்படின்றது 164/20, 19, 3. அஞ்சாம் வாய்ப்பாடு திரும்பவும் 41 வரும். ஆன்சர் இனிமே தப்பு தான். 41 × 15 × 19 அப்படின்னா 20 × 15 எவ்வளோ? 300 அப்படின்னா அதுல ஒரு 15 கழிச்சோம் அப்படின்னா 285 வரும். ஓகே, 41/285 அதான் ஆன்சரு. ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க, இதான் விஷயம். 3 சிகப்பு அல்லது 3 ஊதா அல்லது 3 கருப்பு எடுப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் அல்லது பண்ணோம். ஓகே, அடுத்தது எழுத்து தொடர்பான கணக்குகள். எழுத்து தொடர்பான கணக்குகள் ரொம்ப ஈஸி. வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ எப்படின்னா இந்த மாதிரி சீரிஸ் வந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணணும்னா இது ஒவ்வொன்றையும் நம்பரா மாத்திட்டீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நம்பராலாம் மாற்றக்கூடாது. எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் ஒரு சீரிஸ் போகும், செகண்ட் லெட்டர் எல்லாம் ஒரு சீரிஸ் போகும். அதை மட்டும் பாருங்க. எஸ், அதுக்கு அடுத்தது டி, அதுக்கு அடுத்தது யூ. அப்போ அதுக்கு அடுத்தது என்னவா இருக்க முடியும்? வி அதான் இருக்க முடியும். ஒரே ஆப்ஷன் தான் வில ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். விஐஜே அப்படின்றது. ஓகே, அடுத்தது அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதுக்கு அதே மாதிரி இக்கும் ஜிக்கும் எது மிஸ் ஆயிருக்கு? எஃப் மிஸ் ஆயிருக்கு. அட்டா ஜிக்கும் ஐக்கும் எஸ் மிஸ் ஆயிருக்கு. அப்போ அடுத்ததுல ஐ ஜிஎஸ்ஐ ஜே மிஸ் ஆயிட்டு கே, ஜே கே. அப்போ கேல தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது பாருங்க கே எல் இருக்கு, அதனால ரெண்டாவது லெட்டர் எப்பவுமே எல், அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. மூணாவது லெட்டர் தான் மாறிட்டே இருக்கு. இப்போ அதை பார்க்கலாம். எஃப் ஜி விட்டுட்டான், எச் ஐ விட்டுட்டான், ஜே கே விட்டுட்டு மூணாவது லெட்டர் என்னவா இருக்கும்? எல். அப்போ கேஎல் எல்ஏ அதான் வந்து அதுதான். ஓகேவா? அந்த சீரிஸ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும், வேற எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை கஷ்டப்படுறதுக்கு. பாருங்க இசட். ஓகேவா? இசட் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இசட் வந்து அடுத்து என்ன இருக்கு? ஒய், முன்னாடி லெட்டர், அதுக்கு முன்னாடி எக்ஸ், டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட், ரிவர்ஸ்ல போனா யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். அப்போ வி தானே வரணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வி. ஃபர்ஸ்ட் லெட்டர் வினா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, இது எலிமினேட்டட், இது எலிமினேட்டட். ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அடுத்தது செகண்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா ஒன்னுல ஏ இருக்கு, ஒன்னுல நம்பர் இருக்கு, ஒன்னுல ஏ இருக்கு, ஒன்னுல நம்பர் இருக்கு, அதனால அதை விட்டுடலாம். நம்பர் மட்டும் பாருங்க. 3 4 6 3, 3 4 6 3, இதுதான் நம்பர் இருக்கு. சரி, வித்தியாசம் பாருங்க. 1 2 3.
அதாவது 1 கூட்டியிருக்கான், அதுக்கப்புறம் 2 கூட்டியிருக்கான், அதுக்கப்புறம் 3 கழிச்சிருக்கான், அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கணும்? 4 தான் வித்தியாசம் வரணும். சரியா? 4 வித்தியாசம். 4 7 அது ஓகே, அது புரிஞ்சிச்சு. மீதி எல்லாத்தையும் விட்டுடலாம். இப்போ இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான். ஓகேவா? இது ரெண்டுத்துல எது அப்படிங்கும் போது ஏ வந்து பாருங்க பி ஆயிருக்கு, சி ஆயிருக்கு, டி ஆயிருக்கு, அப்ப அடுத்து இ தான். சரி, இங்க பாருங்க இது நடுவுல இருக்கு, இங்க லாஸ்ட்ல இருக்கு, இங்க நடுவுல இருக்கு, இங்க லாஸ்ட்ல இருக்கு. அடுத்து என்ன வரணும்? நடுவுல தான் இருக்கணும். அப்போ V7 தான். அதுல எது அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் வரும். V7E வராது, VE7 வரும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது Q R, அடுத்த லெட்டர் S, அடுத்த லெட்டர் T. அப்ப அடுத்த லெட்டரே கண்டிப்பா U தான். எதெல்லாம் வரும்னா இது வராது, இது வராது. UA, அடுத்தது எல்லாமே ஏ தான். அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுதான் பார்க்கணும். ஆர் எஸ் டி யூ, அடுத்து என்ன வரும்? வி தானே வரணும். யூஏ வி. ரொம்ப ஈஸி. டபிள்யூ இது நீங்க நம்பரா மாத்துனீங்கன்னா பயங்கரமா டைம் எடுக்கும். அது தேவையே இல்லைங்க. இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. இப்போ பாருங்க டபிள்யூ யூ யூவி டபிள்யூ, வி விட்டுட்டான். சரி, எஸ்டியூ, டி விட்டுட்டான், டிஏ விட்டுட்டான். சரி, பிக்யூஆர்எஸ், ஆரை விட்டுட்டான். அப்போ கியூக்கு முன்னாடி பி விட்டுட்டு MNOPQ, அப்போ ஓல ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஓபிகே மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. நீங்க ஏதாவது ஒண்ணு பார்த்தா போதும். ஒரு லெட்டர் மிஸ் பண்ணிருங்க, அந்த ஒரு லெட்டரோட நிறுத்திடுங்க. அவ்வளவுதான் கொஸ்டின். அதுக்கப்புறம் எடுத்துட்டே போட்டாங்க. அச்சா டபிள்யூ எக்ஸ் ஒய், அப்போ கண்டிப்பா இசட். ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அடுத்தது இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் வருது. சி விட்டுட்டான், டி விட்டுட்டான், இ விட்டுட்டான் ஃபர்ஸ்ட்ல. நம்ம தனியா எழுதிக்கலாம் இதை. பி எஃப் ஜே எம், அடுத்தது மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? பில இருந்து எஃப் போகும்போது எதெல்லாம் விட்டோம்? சிடிஇ விட்டுட்டோம். சரி, எஃப்ல இருந்து போகும்போது எஃப் ஜி ஹெச் ஐ. ஓகே, 3 லெட்டர் விட்டோம். ஜே கே எல் எம். ஓகே, அப்போ என்ஓபி விட்டுட்டு கியூ. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நீங்க இந்த நம்பர்லாம் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? அடுத்தது ஏ பி விட்டாச்சு, டி விட்டாச்சு, எஃப் விட்டாச்சு, எச் விட்டாச்சு. அப்ப அடுத்து ஜே விட்டுட்டு கே. கேல 2 இருக்குது. அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஒய் யூவிஒய். ஓகே, எஸ் டி யூ விட்டுட்டான், டபிள்யூ எக்ஸ் விட்டுட்டாங்க, இங்க டியூ விட்டாங்க. 2 லெட்டர் மிஸ் ஆகுது. ஓகே, உங்களுக்கு குழப்புதுன்னா நீங்க இது மட்டும் பாருங்க. அந்த ஒய் வி எஸ் பி எம் இதை மட்டும் எடுத்துக்கங்க. ரிவர்ஸ்ல எத்தனை விட்டுருக்காங்கன்னு பாருங்க. அவ்வளவுதான். எது விட்டாங்க? எம் என்ஓ விட்டாங்க, பி கியூஆர் விட்டுட்டாங்க, டியூ விட்டுட்டாங்க, டபிள்யூஎஸ் விட்டாங்க. அவ்வளவுதான். அப்போ எல் ஜேகேஎல் எம், கேஎல் விட்டுட்டு வாங்க, ஜே வரும். அவ்வளவுதான், கேஜே வரும். அவ்வளவுதான். ஓகேவா? எதுக்குமே நான் நம்பரை யூஸ் பண்ணல, பாத்தீங்களா? இப்பதான் நம்பருக்கு வரப்போகுது. இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இஜேஓடிஒய். ஓகே, எழுதிக்கலாம் நம்ம. இதுக்கும் பாருங்க இஜேஓடிஒய். இக்கு அப்புறம் எதெல்லாம் விட்டுட்டேன் நான்? இஎஃப் ஜிஹெச்ஐ 4 லெட்டர் விட்டுட்டேன். ஓகே, அதே மாதிரி கேஎல்எம்என் 4 லெட்டர் விட்டேன். பிக்யூஆர்எஸ் 4 லெட்டர் விட்டேன். யூவிடபிள்யூஎக்ஸ் விட்டேன். அடுத்து 4 லெட்டர் வேணும், இசட். அதுக்கப்புறம் என்ன பண்றது? ஏபிசி விட்டுருங்க, டி. அவ்வளவுதான். சீரீஸ் 26 லெட்டர் முடிஞ்சோடனே திருப்பி அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி சுத்தி சுத்தி வரும். அவ்வளவுதான், அதான் விஷயம். ஓகே, 6 ஆர் கே எஃப் சி. சரியா? இப்ப பார்ப்போம். 6 ரிவர்ஸ்ல போலாமா? இப்ப என்ன எதெல்லாம் விட்டுருக்காங்க? டி இ 2 லெட்டர் விட்டுருக்காங்க. அடுத்தது ஜி ஹெச் ஐ ஜே 4 லெட்டர் விட்டாங்க. அடுத்தது எல் எம்என் ஓ பி கியூ 6 லெட்டர் விட்டுருக்காங்க.
அப்போ நமக்கு 0 வரணும். பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது வரல. ஓகே, இப்போ நம்ம நம்பருக்கு போயிடலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர் தேவைப்படுது அப்படின்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. EJOTY அப்படின்ட்டு 5, 10, 15, 20, 25 இந்த சீரிஸ் ஞாபகம் வச்சீங்கன்னா டக்குன்னு இதுக்கான நம்பர்ஸை கண்டுபிடிச்சலாம். RKFC என்ன நம்பர்ஸ்? ஆர்னா என்ன? RST, அப்போ ஆர் வந்து 18, கே JK 11, அடுத்தது என்ன? எஃப் ABCDEF 6, சி வந்து 3. ஓகேவா? இந்த வித்தியாசம் எவ்வளோ? 7. இந்த வித்தியாசம் எவ்வளோ? 5. இந்த வித்தியாசம் எவ்வளோ? 3. இப்போ அடுத்த வித்தியாசம் 1 இருக்கணும். ஆனா ஒரு வித்தியாசம் பண்ணோம் அப்படின்னா, அதாவது 6ல இருந்து 3 கழிச்சா 3 வருது. இப்போ 3ல இருந்து 1 கழிச்சா 2 வரும். பி இல்ல, அதனால 1 கிடையாது. அப்போ 2 இருக்கு எப்பவுமே. நல்லா நோட் பண்ணிக்கங்க. எப்பவுமே ஆட் நம்பர் சீரிஸ் இல்ல அப்படின்னா வேற என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைம் நம்பர் சீரிஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பகா எண்களோட தொடரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் தான் இப்ப நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ 7, 5, 3 அப்படின்றது விட்டுட்டா அடுத்தது என்னவா இருக்க முடியும்? பகா எண் 2 இல்லையா? அடுத்து 2 விடுபட்டிருக்கும். 3ல 2 வந்துச்சுன்னா 1, அதாவது ஏ அப்படின்றது வந்துடும். அவ்வளவுதான் ஆன்சர், வேற எதுவும் இல்லை. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி. லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ் எல்லாமே பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா அந்த ஆப் இருக்கு, சபர்மதி ஃபோரம் சொல்லிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல. இதை எடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுங்க, நாங்கள் சொல்யூஷன்ஸ் போடுறோம். நன்றி. சபர்மதி குருகுலம் பத்தி புரிதல் உங்களுக்காக புதுசா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது சொல்றோம். ஸோ சபர்மதி குருகுலம் அப்படின்றது செய்யாறு அப்படின்னு திருவண்ணாமலை மாவட்டத்துல செய்யாறு பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல கிராமங்களுக்கு நடுவில் விவசாய நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு குருகுலம். ஸோ இது வந்து காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் தான். நாங்கள் வந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், நீட் அப்படின்னு 4 விதமான போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்குறோம். வாரத்தில் 5 நாள் கிளாஸ், 1 நாள் டெஸ்ட்ன்ற மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி வச்சிருக்கோம். பட் டேஸ்க்காக தான் பக்கத்தில் தங்கி வந்து போறவங்களும் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள் பயிற்சி கட்டணம் குருதட்சணை அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதாவது நம்மளோட குறிக்கோள் வந்து கல்வி பாரமும் அன்று, வியாபாரம் வந்து இலவசம் அன்று அப்படின்னு வச்சிருக்கோம். பெற்றோர்களுக்கு கல்வி ஒரு பாரமா இருக்கக்கூடாது, அதே சமயத்துல வியாபாரமாகவும் கல்வியை பண்ணக்கூடாது, இலவசமாகவும் செய்யக்கூடாது அப்படின்ற போது இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு தேடும்போது நம்மளோட குருதட்சணை முறை அப்படின்றது வந்தது, முன்னோர்கள் கண்டுபிடிச்சது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயித்த கட்டணம் அப்படின்றது எதுவும் இல்லை. அந்த மாதத்துல அந்த பையனோட குடும்பம், அந்த பொண்ணோட குடும்பத்தை சூழ்நிலையை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்கறது அப்படின்றது. ஒரு பானை வச்சுட்டு ஒரு கவர் கொடுத்துருவோம், அவங்களா வந்து விருப்பப்பட்டு போடுறதுதான் அவங்களால முடிஞ்சது. பொருளா தர முடியல, என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் வேலையா தரேன் அப்படின்னாலும் தரலாம். பயிற்சி கட்டணம் அப்படின்றது அவ்வளவுதான். அதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம சிறப்புகள் விவசாய நிலங்களுக்கு மத்தியில் அமைந்து இருக்குது. 24 மணி நேரம் இயங்கும் நூலகம். குருகுலம் அப்படின்னு சொல்றோம், ஆசிரியர்கள் மாணவர்களுடன் தங்குதல், படிக்கும் போதே தற்சார்பு விவசாயத்தை கற்றல் அப்படின்றது. உணவு மற்றும் தங்குவதற்கு தான் இங்க 3 ஆப்ஷன் தரோம். ஒன்று வந்து பயிற்சி கட்டணமாவே கட்டிடலாம். அதாவது கோச்சிங் வந்து குருதட்சணை, கட்டணம் வந்து உணவு மற்றும் தங்குவதற்கு 2,900 ரூபாய் வருது. 2,300 + 600 அப்படின்ட்டு. அதாவது மெஸ்ஸுக்கும் அகாமடேஷனுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இயற்கை விவசாயம் செஞ்சு அவங்களோட மெஸ் பில்லையும் இதையும் கட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தரோம். இடம் கொடுத்துருவோம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு, ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருவோம். ஸோ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 900 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருவோம். மீதி 2000க்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுல இருந்து அவங்க அதை சேல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸையும் நாங்களே கொடுத்துருவோம். ஸோ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை பேஸ் பண்ணி, இப்போ 1000 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணாலும் 1000 ரூபாய் கட்டினா போதும். அந்த மாதிரி டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு போய் டியூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கிராமப்புறத்துல எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்க தங்கி படிக்கிற மாணவர்கள் அங்க போய் கிளாஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷனை ஃப்ரீ பண்ணி விட்டுருவோம். ஸோ அதுதான், ஃப்ரீ இல்லை, அவங்களுக்கான உழைப்பு அவ்வளோதான். ஸோ சபர்மதியோட வாழ்வியல் இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ சபர்மதி நல்லா இருக்கும் இடம். நீங்க எங்க படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 நாள் டைம் கிடைச்சதுன்னா வந்து தங்கி படிச்சு பாருங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். கோர்ஸ் முடிச்சு கூட நீங்க வந்து ஜாயின் ஆகிக்கலாம். சரிங்களா? நூலகம் ரொம்ப விஸ்தாரமான ஒரு நூலகம். அப்பார்ட் ஃப்ரம் தட் புக்ஸ் எல்லாம் எடுத்து போய் கழனிக்கு நடுவுலையும் உட்காந்து படிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 ரூபாய்க்கு புக்ஸ் வாங்கி படிச்சிருக்கோம். 24 மணி நேரம் இயங்கும் நூலகம். ஸோ வருஷம் வருஷம் நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இது சபர்மதி தொடங்கிய முதல் வருஷத்துல வந்த ரிசல்ட். இப்போ அடுத்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாஸ் ஆயிருக்காங்க. சபர்மதி பற்றி செய்திகள்லயும் வந்திருக்கு. இது ஹிந்துல வந்தது, இது கலர்ஸ்லயும், இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் வந்தது.